அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம்மைச் சுற்றி நம் வரலாறு இந்த குறிப்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காண்போம். திருவண்ணாமலை என்றாலே நினைவுக்கு வருவது அண்ணாமலையாரின் கோயில்தான். இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை வடிவில் லிங்கமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அருணாச்சல புராணம், அருணாச்சல மகாத்மியம் மற்றும் கந்த புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இதில் அருணாச்சல புராணத்தை இயற்றிய சைவ எல்லப்பா நாவலர் என்பவர் 1623 to 1659 வாழ்ந்தவர். இவர் திருமலை நாயக்கர் காலத்தில் இப்புராணத்தை அதன் 7 பகுதிகளை ருத்ர சம்ஹிதை மற்றும் கோடி ருத்ர சம்ஹிதைகளை சிவபுராணத்தில் உள்ள குறிப்புகளை கொண்டு இந்த அருணாச்சல புராணத்தை இயற்றினார். இந்த புராணத்தில் இவர் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு கௌரி அதாவது தேவி அவர்கள் வருகை தந்து பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த கௌதம முனிவரின் சீடர் தான் ஜோபாலா ஆவார். இந்த ஜோபாலா தான் கௌதம முனிவர் ஆசிரமத்தை பழங்காலத்தில் இங்கு அமைத்தார். அருணாச்சல மகாத்மியம் இந்த தலத்தை குறிப்பிடுகையில் அருணாச்சலத்தை நினைத்த மாத்திரத்திலே முக்தி கிடைக்கும் என்கிறது. எனவே அத்தகைய புனிதம் வாய்ந்த இத்தலம் என்பது நமக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது, மந்திரத்தை கேட்கும்போது நமக்கு தெளிவாகிறது. இங்கு ஞானத்தேடல் உள்ளவர்கள் தானாகவே இந்த அருணாச்சலத்தை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் என்று, இந்த மலையை இறைவன் தங்கும் இடம் இருந்து அவரே இங்கு மலையுடைய நமக்கு லிங்கமாக அருள் பாலிக்கிறார் என்றும் கூறுகிறது. இந்த அருணாச்சல மகாத்மியம் கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டதாகும். கந்த புராணத்தின் மகேஸ்வர கண்டத்தில் முனிவர் வேதவியாசர் இந்த அருணாச்சலத்தை பற்றி நிறைய விவரித்தார் என்று குறிப்பு உள்ளது. இங்கு 5 to 10 நூற்றாண்டுகளில் அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் அவர்கள் காலத்தில் வந்து பாடி பதிகம் இயற்றியுள்ளனர். 5ஆம் நூற்றாண்டில் குகை நமச்சிவாயா, குரு நமச்சிவாயா, விருபக்ஷ தேவா ஆகியவர்கள் கர்நாடகாவில் இருந்து வந்து இந்த மலையில் தங்கியுள்ளார்கள். இந்த விருபக்ஷ தேவர் வாழ்ந்த குகையில் ரமண மகரிஷி அவர்கள் 1899 to 1911 வரை வசித்து வந்துள்ளார். மேலும் கந்த புராணத்தில் முழு இந்தியாவின் பகுதியிலாகிய ஒரிசா, மால்வா அதாவது ராஜஸ்தான் ஏரியா, குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச நிலப்பரப்பு பகுதிகளின் பற்றி விவரிக்கிறார்கள் மற்றும் அந்த பகுதி மக்களின் கலாச்சாரத்தை பற்றி விளக்குகிறது. எனவே இந்த கந்த புராணம் நமது தேசத்தில் சமூகம், கலாச்சாரம், அரசியல், வரலாறு, புவியியல் தத்துவங்கள், மேலும் பல கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மற்றும் அத்தகைய ஜாம்பவான்களின் பற்றி நிறைய குறிப்புகள் கொண்ட ஒரு அரிய புனித நூலாக நமக்கு இருக்குது. இந்த கந்த புராணத்தை கந்தர் அதாவது நம்முடைய முருகர் பிருகு முனிவருக்கு வழங்கினார். இந்த பிருகு முனிவர் சப்தரிஷிகள் ஒருவர் ஆவார். இவர்தான் நமது ஜோதிடத்தின் தந்தை ஆவர். அப்போ ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்தவர் இந்த பிருகு முனிவர் தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிருகு முனிவர் அக்னி ராசாக்களுக்கும் இவர்களிடமிருந்து சிவானாவுக்கும் பிறகு ரீக்கியாவுக்கும் அப்படியே பல வழியாக வாய் வழியாக சொல்லப்பட்ட இந்த கந்தப்புராண சூத்திரங்கள் இறுதியில் வியாசர் பெற்றார். அந்த வியாசர் பெற்ற சூத்திரங்கள் தான் நமக்கு இங்கு கந்த புராணமாக இயற்றப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வேதவியாசர் இயற்றியதான் இந்த கந்த புராணமாகும். இந்த கந்த புராணத்தில் கிருத யுகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த யுகத்தில் வருணங்கள் கூட இல்லை. அங்கு அந்த சமயத்தில் எல்லாரும் மிகவும் நன்றாக இருந்தார்கள். தர்மம் ஒன்றே அவர்கள் பின்பற்றும் வழியாக இருந்தது. எனவே இந்த யுகத்தில் வருணங்கள் தேவைப்படவில்லை.
திருத்தயுகத்தில் தான் இந்த வருணங்கள் ஏற்பட்டது. ஏனென்றால் இங்கிருந்தான் மனிதன் தன்மையை, அதாவது அவனுடைய கோலத்தை கண்டறிய, ஏனென்றால் தர்மம் அதர்மம் என்று 2 பாதையில் சென்றனால் அவனுடைய கோலத்தை கண்டறிவதற்காக இங்கு திருத்தயுகத்திலிருந்து வருணங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த அருணாச்சலம் உருவாகியது பற்றி கந்த புராணத்தில் பார்வதி அவர்கள் கௌதமனிடம் வினாவாக கேட்டபொழுது அதற்குரிய பதிலை கௌதமுனிவர் கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார். இந்த மலை கிருதயுகத்தில் நெருப்பாகும், திருத்தயுகத்தில் அணிகலன்கள் அது வைரமாகும், துவாபர யுகத்தில் தங்கமாகும், வருங்காலங்களில் கல்லாகும் இருக்கும் என்றவாறு குறிப்பிட்டுள்ளார். எனவே தேவர்கள் இந்த மலையை சுற்றி வேண்டி வணங்கியதில் அவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப இந்த மலை, சிவனால் எழுந்தளிக்கப்பட்ட இந்த மலை குளிர்ந்து தற்போதுள்ள மலை வடிவில் மேலே குறிப்பிட்ட பல நிலைகளை கடந்து இந்த கலியுகத்தில் காட்சியளிக்கிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த கௌதமுனி தேவிக்கு மேலும் விவரிக்கையில் இந்த காற்றில் நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறன்னா, இது முதலில் வெடித்து ஒரு பெரும் மேகம் போன்று வெளிப்பட்டது, அதிலிருந்து நெருப்பு குழம்பங்கள் வழிந்தோடி அதன் பிறகு கடல்களெல்லாம் வழிந்தோடின, இந்த மலை குளிர்ந்தவுடன் இதிலிருந்து நதிகள் பெருக்கெடுத்து ஓடின. இவர் சொல்கிறத பார்த்தா ஒரு பிக் பேங் நிகழ்வில் நிகழ்கின்ற விஷயங்களை கௌதமுனி தேவிக்கு விளக்குவதாக உள்ளது. இந்த மேலே குறிப்பிட்ட பிக் பேங் பற்றி கந்தபுராணத்தில் அழகாக விவரித்துள்ளார்கள். எனவே இந்த உலகம் உருவாக இந்த மலை ஒரு தொடக்க காரணியாக இருக்கிறது. இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்ட மேல்நாட்டவர்கள் இந்த மலை மிகவும் பழமையானது, இது இமயமலையோட மிகவும் பழமையானது என்று சொல்கிறார்கள். மேலும் இதை ஆராய்ந்த வெளிநாட்டு அறிஞர்கள் இது ஆலோயில், அதாவது உள்ளுக்குள்ள வெற்றிடம் உள்ள ஒரு மலை, இந்த மலையிலிருந்து பல இடங்கள் செல்வதற்கு சூட்சும பாதைகள் உள்ளதாக சான்றோர்கள் கூறுகிறார்கள். இந்த மலை நமது பூமியின் மத்திய பாகம் என்று புராணங்கள் கூறுகின்றன. எனவே இந்த கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ளதாக கௌதமுனி சொல்லும் போதே இந்த மலை பிக் பேங் தத்துவத்தை பற்றி சொல்கிறது. பிக் பேங் என்றால் என்பதை பற்றி விளக்கி உள்ளது. ஸோ இந்த பிக் பேங் தத்துவத்தை தான் நம்ம லிங்கோத்பவரில் அடிமூடா காணா இறைவனாக நாம் சிவனை காண்கிறோம். எனவே இங்கு பலவிதமானப்பட்ட விஷயங்களை சயின்டிஃபிக்கான விஷயங்களை நமக்கு கதை வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த புராணங்கள். ஸோ இது மேலும் கூறுகையில், இந்த மலை பற்றி கூறுகையில், அருணாச்சலம் என்றால் அருண ப்ளஸ் அசலம், இதில் அருண என்றால் சிவப்பு என்றும் அசலம் என்றால் மலை என்றும் பொருள். இதையே செம்மலை என்றும் கூறுவர், அதாவது சிவந்த மலை, அதுதான் செம்மலை என்று கூறுகிறார்கள். இந்த மலையின் பேரிலே அதன் அர்த்தம் வருது பாருங்கள், அதுதான் தமிழனுடைய பெருமை. தமிழனுடைய ஒவ்வொரு பேரிலுமே அந்த வார்த்தை அந்த பொருளுக்குரிய அர்த்தம் இருக்கும். இந்த மலையின் உருவாக்கம் பற்றி வாமன புராணத்தில் குறிப்பிடுகையில், அதில் பிரம்மா தூங்கச் சென்று இருள் நேரத்தில் உலகம் அழிகிறது. விழித்து பார்த்த பிரம்மா உடனே உலகில் உயிரினங்கள் இல்லை என்று கருதி உலகில் உயிரினங்களை படைத்தான். இதனால் அவனுள் காலப்போக்கில் நாம் இல்லை என்றால் இந்த உலகம் அழிகிறது, அதனை திரும்ப நாமே படைக்கிறோம் என்ற ஆணவம், ஈகோ, அதாவது ஆணவம் என்று ஈகம் குடி அவருக்கு வரவே, அப்பொழுது பிரம்மா பாட்கொடியில் உறங்கும் விஷ்ணுவை தட்டி எழுப்பி நீ யார் என கேட்கிறார். அதற்கு விஷ்ணு நான் உன் தந்தை என்கிறார். ஆனால் பிரம்மா உன்னை நானே தட்டி எழுப்பி முழிக்கச் செய்தேன், எனவே நான் தான் உன் அப்பா என்கிறார். நீ என் மகன் என வாதிட அது அவர்களுக்குள் யார் பெரியவர் என்ற சண்டை உண்டாக, அப்பொழுது அவ்வழி வந்த நாரதர் உங்கள் இருவரை காட்டிலும் சிவனை பெரியவர் என்று சொல்ல அங்கே ஜோதியொடிவாய் சிவன் தோன்றுகிறார். அப்பொழுது சிவன் உங்கள் இருவரில் யார் என்னுடைய அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறவர்களோ அவரே உங்கள் பெரியவர் ஆவர் என கூற, அப்பொழுது விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து 7 பாதாளங்களை நோக்கி சென்று அதற்கு மேல் செல்ல இயலாமல் திரும்புகிறார். அதே போல பிரம்மா 7 மேல்லோகங்களையும் நோக்கி சென்று அதற்கு மேல் செல்ல இயலாமல் சுவருடன் கீழ் நோக்கி விழுகிறார்.
எனவே இருவரும் தத்தம் தங்களை சந்தித்து கொள்ள அவர்கள் நிலையை உணர்ந்து அவர்கள் ஆணவத்தை கைவிட்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது சிவன் பிரம்மாவிடம், நீ என் வலதுபுறத்திலிருந்து தோன்றினாய், விஷ்ணு நீ என் இடதுபுறத்திலிருந்து தோன்றினாய், எனவே இருவரும் சமம் என்று கூறி பிறகு தனது ஜோதியை சிறிது சிறிதாக சுருக்கி மலைவடிவில் நின்றார் என நமது புராணங்கள் கூறுகின்றன. இங்கும் பார்த்தீங்கன்னா இறைவன் அடிமூடாக்கான நிலையில் அந்த ஒளிப்பிளம்பாக காட்சியளிக்கிறார். பிக் பேங் தத்துவம் இது 7 உலகங்கள், கீழ் 7 உலகங்கள், மேல் உலகங்கள் கடந்து விளங்குவதால் பல மல்டிவர்ஸை கடந்து அந்த தீப்பிளம்பு இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அப்போ இந்த தீப்பிளவு தான் சென்டர் ஆஃப் த கேலக்சியாக இருந்து இந்த உலகத்துக்கு அங்கே இருந்தால் பல மல்டிவர்ஸ் உருவாகி இருக்கக்கூடும் என்ற இந்த பிக் பேங் பெரிய பிக் பேங்க்னு எடுத்துக்கலாம். இதையே விளக்கிக்கிறோம். இதுதான் லிங்கோத்பவராக நமக்கு நாம் வேண்டுகிறோம், நாம் இறைவனாக பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு தத்துவங்களும் இறைவனை காண்பித்து அந்த ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு தத்துவத்தை விளக்கி சயின்ஸை விளக்கியுள்ளார்கள் நம்ம சனாதர்மத்தில். இதுக்கு மேலே பார்த்தால் 15 சித்தர்கள் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில் இருந்தவர். மேலும் அருணகிரிநாதர் சொந்த ஊரும் இதுவாகும். இந்த திருவண்ணாமலை ஆண்ட வல்லான மகாராஜ் அவர்களின் மகனாக இந்த இறைவனே இருந்து அவருடைய குழந்தையில்லா சோகத்தை நீக்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இங்கு கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத்திற்கு மலைமேல் ஏறி தீபம் ஏற்றக்கூடிய வம்சமாக பர்வதராஜா குலத்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் நாடார் மற்றும் செம்மட்டவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த செம்மட்டவர் என்பவர்கள் மீன்பிடிப்பு தொழிலை தங்களது பிரதான தொழிலாக கொண்டவர்கள். ஒரு காலத்தில் இவர்கள் மீன்பிடிக்கும் தொழிலை கரையோரத்தில் இருக்கும்போது கரையோரத்தில் இருந்தபோது செய்தனர். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நிலத்தில் வரும் பொழுது அப்படியே இங்கே செட்டில் ஆகி உள்ளார்கள். இங்கு வாழ்ந்த நாடார் மக்கள் பனைமரம் வளர்த்தல் மற்றும் அதில் பனை வெல்லம் செய்தல் மற்றும் சிறு சிறு தொழில்களை செய்துள்ளனர்கள். இவர்கள் பாண்டியர் மற்றும் பல்லவர் ஆட்சியிலும் இந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை ஒரு காலத்தில் பல்லவ மன்னர்கள் ஆண்டுள்ளனர்கள். வழியாக பார்த்தா பாண்டிய மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள். எப்போது பல்லவ மன்னர்கள் ஆண்டார்கள் என்பதை குறிப்பு வரும் காலம் எந்த கிடைத்தால் பார்க்கலாம். இவ்வாறு மழை இல்லாத ஆலயங்களில் சொக்கப்பானை ஏற்றுவார்கள். இந்த சொக்கப்பானை என்பது ஒரு மரம் நட்டு அதை சுற்றி மலைப்போல் கூம்போடில் பனை ஓலைகளை கட்டி கொளுத்துவதாகும். எனவே கார்த்திகை தீபத்தன்று கோயில் இருக்கும் மலைகள் உள்ள கோயில் இருக்கிற இடத்தில் மலையில் தீபம் ஏற்றுவார்கள். அப்படி மலை இல்லாத இருக்கிற கோயில் சொக்கப்பானை முறையை கையாண்டுள்ளார்கள். எனவே கார்த்திகை தீபத்தை எல்லா கோயிலும் கொண்டாடி உள்ளார்கள். அவரை செல்க, இங்கு மகிஷாசூரன் என்ற அரசன் நீலகிரி மலையில் வசித்து வந்தவன். இவன் கொடிய நஞ்சுக்கு சமமானவன். இவன் படையெடுத்து அனைவரையும் அழித்து கொண்டிருந்தான். அப்பொழுது துர்கை சக்கரத்தை கொண்டு அவன் தலையை அறுத்தாள். இந்த வெற்றி விழா கொண்டாடுகையில் அப்போது மலை சிகரத்தில் ஒரு பெருஞ்சோதி தோன்றி அதிலிருந்து சிவன் வெளிப்பட்டு, அம்பியே நீ இத்திருமலையினை வலம் வர கடவாய் என்று கூறி அருள் பாலிக்கிறார். அப்பொழுது கௌரி, அதாவது கௌதமுனியுடன் தங்கியிருந்த கௌரி தன்னுடைய 2 கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி வண்ணரும் அவருடன் கௌதமுனியும் இந்த மலையை சுற்றி முதலாக கிரிவலம் செய்தனர். அப்பொழுது மேற்கு திசையில் அம்பாள் வந்தபோது அவளுக்கு சிவன் ரிஷபரூடராய் காட்சி கொடுத்தார். அதாவது நந்தி போல் காட்சி கொடுத்தார். மேலும் அம்பாள் ஈசான திசையை கடந்து கிழக்கு திசையில் வந்த பொழுது தனது இடது பாகத்தை அம்பாளுக்கு தந்து அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுத்தார். இந்த நாளைத்தான் நாம் தீபத்திறனாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரத்தில் சிவன் பார்வதி தனதுக்கு இடது பாகத்தை கொடுத்து சிவன் பார்வதி ஆண் பெண் இருவரும் ஒன்று என்ற சமத்துவத்தை, அந்த சமநிலை அர்த்தநாரீஸ்வராக நமக்கு தத்துவமாக கொடுத்துள்ளார். இந்த தத்துவத்தை நம் அர்த்தநாரீஸ்வரர் சிலையில் நாம் காண்கிறோம். இந்த மேலே கூறிய வரலாற்றை மார்க்கண்டேய முனிவருக்கு நந்தி அவர்கள் கூறினார். மேலும் நந்தி கூறுகையில், பாண்டிய நாட்டில் வஜ்ரங்கதன் தன் மகன்
ரத்தனாங்கதனுக்கு முடிசூட்டிவிட்டு திருவண்ணாமலை வந்து கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு அருகில் குடிலமைத்து கிரிவலம் வந்து அருள் பெற்றான் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த 2 பாண்டிய மன்னர்கள் எவ்வளவு பழமையானவர்கள் என்பதை காண முடியும். இவர்கள் மார்கண்டேய காலத்திற்கு முன்பே இருந்திருக்கக்கூடும் என்பது தெளிவாகிறது. இதை போன்று மார்கண்டேய ரிஷி ஆஞ்சநேயரை தன்னுடன் அழைத்து வந்து கிரிவலம் செய்த பின்னர் அங்குள்ள ஒரு பெரிய குன்றத்தில் ஆஞ்சநேயரை அமர்த்தி அவருக்கு ரசமணி சித்தியை உபதேசமாக வழங்கினார் என்று குறிப்புகள் உள்ளன. அதேபோல் ஆஞ்சநேயரின் அம்மா அஞ்சனாதேவி குழந்தை வரம் வேண்டி இங்கு அங்க பிரதட்சையாக கிரிவலம் மேற்கொண்ட விஷயம் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயரை அவர் பெற்றெடுத்த பின் ஓராண்டுக்கு பின் ஆஞ்சநேயரை இங்கு கொண்டு வந்து அன்னம் ஊட்டும் விழா இங்கு அடி அண்ணாமலையில் சிறப்பாக இன்றும் காணப்படுகிறது. இதெல்லாம் நம்மளுடைய பழைய கலாச்சாரத்தை அது இன்றும் வழிவழியாக தொடர்ந்து வந்திருக்கான நம்ம சாத்தியக்கூறுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இவர்கள் எல்லாம் பௌர்ணமி தினத்தில் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு இத்தகைய அருள் பெற்றதால் இங்கு பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிறது. அது மட்டும் பௌர்ணமி தினத்தன்று பல பூக்கள் இந்த கிரிவல பாதையில் பூக்கின்றன. மற்றும் சந்திரன் குளிர்ந்த ஒளி அந்த கதிர்வீச்சுக்கள் நமது உடலில் படும்போது அதனுடைய மகத்துவம் நம் உடலில் பல விஷயங்களை சரியாக்கிறது. எனவே பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் கிரிவலம் மேற்கொள்வது மிகவும் பல நட்விஷயங்களை உங்களுக்கு செய்யும் மிகவும் முக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. மற்ற நாட்கள் கிரிவலம் செய்கிறார்கள், ஆனால் பௌர்ணமியில் செல்வது மிகவும் உச்சிதமாகும். இவ்வாறு மார்க்கண்டேயர் மகரிஷி அகத்திய முனிவர் மூலமாக 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அதன் மூலம் 64 வித ரசமணிகளை திக்கு ஒன்றிற்கு 8 மணிகளாக 8 திசைகளும் பதித்தார். எனவே இந்த ரசமணிகள் தெய்வ சக்தி நிறைந்த ஜோதியாக இன்றும் நமக்கு இருந்து இந்த மலை சுற்றிலும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கு அந்த சக்தி ஓட்டத்தை நீங்கள் மலை சுற்றும் பாதையில் காண முடியும். அதே போன்று திருநாவுக்கரசர் 7 பாடுகளில் அண்ணாமலையார் கோயிலை பற்றி குறிப்பிட்டார்கள். மேலும் மாணிக்க வாசகர் திருப்பாவை இங்குதான் பாடினார். இந்த திருவண்ணாமலையில் துர்வாச முனிவர், கௌதமர், மார்கண்டேய ரிஷி, பஞ்சமுகர், சூகர், சாணக்கியர் போன்ற முனிவர்களும் இடைக்காடார், போகர், புலிப்பாணி, குதவி போன்ற சித்தர்களும், ரமணர், சேஷாதிரி, ராம் சரத்குமார், ரகுபதி போன்ற மகான்களும் இங்கு ஆசிரமம் அமைத்து தங்கள் சேவைகளை செய்துள்ளனர். இனி இதுவரை பார்த்த நிகழ்வுகளை கொண்டு இங்கு இருந்த முனிவர்கள் மற்றும் மகான்கள் டைம்லைனை வைத்து கொஞ்சம் பார்த்தால் இந்த திருவண்ணாமலையுடைய டைம்லைன் கோயில் எவ்வளோ தொன்மையாக உங்களுக்கு புரியும். இதனுடைய தொன்மை பிக் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். அங்கேருந்து நமக்கு வரலாற்று சான்றில் இருக்க முருகன் வர்றாரு. முருகன் இந்த கந்த புராணத்தை பிருகுக்கு வழங்குகிறார். பிருகு அக்னிராசு, சேவானா, ரேகா இன்னும் பல தலைமுறைகள் கடந்து வேதவியாசரை அடைகிறது. ஸோ இது ஒரு டைம்லைன். இதுக்கு அடுத்து அப்படியே பேரில் பார்த்தீர்கள் என்றால் பிக் பேங்கு லார்ட் சிவா வெளிப்பட்டார். லார்ட் சிவர் கௌதம முனிவர் அவர்களிடம் பல விஷயங்களை பெறுகிறார். கௌதம முனி பெற்ற விஷயத்தை பார்வதி தேவிக்கு கொடுக்கிறார். பார்வதி தேவி மைசாசுரனை வதம் செய்த விஷயங்கள் வருகிறது. துர்கையாக அவதாரம் எடுத்து அதற்கு பிறகு தீப திருநாள் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறது, கொண்டாடப்படுகிறது. எனவே இங்கு துர்வாச முனிவர் ரிக்வேதத்தில் பல இடங்களில் குறிப்பிட்டப்பட்டுள்ளார். அதுக்கு பிறகு துர்வாச முனிவர் என்பவர் வருகிறார். இந்த துர்வாசம் ரிக்வேதத்தில் பல துர்வாச முனிவர் வேத காலத்துக்கு முன்பு இருந்திருக்கிறார். அப்போ இதனுடைய டைம்லைன் பாருங்கள் எவ்வளோ தொன்மை காண்பிக்கிறது இந்த திருவண்ணாமலையில் உள்ள புராணங்கள் மூலம். அது அடுத்து பார்த்தா லார்ட் சிவாகன்ற நந்தி மார்கண்டேயருக்கு இங்கு உபதேசம் வழங்கினார். அப்போது இந்த உபதேசம் வழங்கும்போது அவர் வஜ்ரங்கதன் மற்றும் ரத்னாங்கதன் என்ற பாண்டிய மன்னர்களை குறிப்பிடுகிறார். எனவே பாண்டிய மன்னர்கள் எவ்வளோ தொன்று தொட்டு இந்த தென்னிந்தியாவில் இருந்திருக்கிறார்கள் நம்மளுக்கு புரிகிறது. அதே மார்க்கண்டேய முனிவர் சமகாலத்தில் ஆஞ்சநேயருக்கு அவர் உபதேசம் கொடுக்கிறார், ரசமணி வாதத்தை சித்திக்கிறார். அதே மார்க்கண்டேயர் அகஸ்தியன் தொடர்பு கொண்டு 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்கிறார் இங்கு. அப்போ மார்க்கண்டேயர் அகஸ்தியர் காலத்தில் வாழ்ந்திருக்கார் என்று புலனாகிறது. அப்போ இந்த டைமில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிஞ்ச விதத்தில் கொஞ்சம் அப்படி நீளுது. இங்கே சிவருக்கு அப்புறம் சக்தி, நந்திக்கு அப்புறம் மார்க்கண்டேயருக்கு அப்புறம் ஆஞ்சநேயர், அகஸ்தியர், போகர், புலிப்பாணி, குதம்பி சித்தர் இவர்களுடைய வாழ்ந்த காலங்களை அப்ராக்சிமேட் எடுத்தாவே 10,000 வருடங்களுக்கு மேலே போகும். இதில் அகஸ்தியர்
யுகங்களை கடந்து வாழ்ந்தார் என்று சொல்கிறார்கள். ஸோ அவருடைய எக்ஸாக்ட் ஏஜ் என்னன்னு தெரியல. இருந்தாலும் இதை நான் பின்னாடி வரும் காலம் சொல்கிறேன். இது எடுத்தாவே உங்களுக்கு வந்து பலாயிரம் வருடங்கள் போகும். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீர்கள் என்றால் இங்கு பாண்டிய கிங் இருக்கிறார்கள். இங்கு மேலும் வந்து துர்வாச முனியில் குடிக்கும்போது குறுங்கா என்ற சிற்றரசர் பெயரும் வருகிறது. இவர் குறுங்கான்ற ரொம்ப முன்னாடி இருந்திருக்கிறார் அந்த அரசர். பாண்டிய கிங்ஸ் எடுத்து அதை கீழே வந்தால் பார்த்தா திருநாவுக்கரசர், நம்ம இப்போ லேட்டஸ்டில் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர், இது மாதிரி பல மக்கள் இங்கு ஆண்டவர்கள் பெரியவர்களும் வந்து இருக்கிறாங்க. இந்த டைம்லலாம் விரிவாக ஒன்றும் பார்க்கலாம். ஸோ இனி வந்து இந்த குறுங்கிற சிற்றரசர்லேருந்து தான் 48 வம்சங்கள் அப்படி உருவாகிருக்குது. துர்வாச முனிவர் இதிலிருந்து குறுங்கா என்ற மன்னனை பற்றி குறிப்பிட்டார்கள். 48 வம்சங்களை ட்ரைப்ஸை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த 48 ட்ரைப்ஸ்லேருந்து 48 தேசங்கள் உருவாக்கிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு ட்ரைப்ஸ் இதில் ஒரு ட்ரைப்ஸ் இனத்தை சேர்ந்தவர் தான் துர்வாச முனிவர் ஆவார். அப்போது இங்கே எவ்வளோ தொன்மையான வரலாறு இருக்கு என்பதை பாருங்கள். இனி வந்து பிருகு, அவருடைய மனைவி கியாத்தி, பிருகு கீழே வித் அதா, அவருடைய மனைவி நியாத்தி, அப்புறம் மிருகண்டு, மார்க்கண்டேயா, மார்க்கண்டேக்கில் வந்து அப்படியே மார்க்கண்டே அந்த காலத்தில் அகஸ்தியர் போகர், புலிப்பாணி, குதம்பை அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது அகஸ்தியர் பீரியடில் இருந்த அகஸ்தியர் பார்த்தீர்கள் என்றால் ராமாயண மகாபாரதம் இந்த 2 டைம்லையும் இருந்திருக்காரு. அதிலிருந்து அகஸ்தியர் வந்து எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பார் என்பதை பார்த்துக்கொள்ளலாம். அப்போ மார்க்கண்டேயர் வந்து அந்த காலத்தில் சமகாலத்தில் அகஸ்தியருடன் வாழ்ந்துள்ளார். அப்போ இவர்கள் கீழ் அப்படியே வரும்போது போகர், புலிப்பாணி சித்தர், துரோணாச்சாரியார், அவர் யாருன்னு பார்த்தா அகஸ்தியர்கிட்ட படித்தவர் தான். அப்படியே வேதவியாசரன் நீண்டு கொண்டே போகிறது. இன்னொரு டைமில் நம்ம உங்களுக்கு சிம்பிள் பார்த்தா முருகன், பிருகு, அக்னிராசு, சியவான், ரேகா, பல ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வேதவியாசர் வருது. அப்போ இந்த தொன்மைகளை பாருங்கள் எவ்வளோ நீண்டு கொண்டே போகிறது. இது வந்து நான் இதெல்லாம் வைத்து இந்த நிறுவனம் வைத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ 2024 வருடத்தில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா நம்முடைய கலியுகம் ஸ்டார்ட் ஆன வந்து கிமு 3102. அப்போது இங்கே அகஸ்தியர் வந்து ராமாயண காலத்தில் இருக்கிறாரு, மகாபாரத காலத்தில் இருக்காரு. எனவே இங்கு நான் ஒரு அகஸ்தியர் 4 வருடங்கள் வாழ்ந்ததாக நான் கம்மியாகவே எடுத்திருக்கிறேன். அப்போது அகஸ்தியர் வந்து இந்த மகாபாரத வாரத்துக்கு முன்னாடி 3900 வருடங்கள் வந்து இருக்கிறாருன்னு வச்சுப்போங்க. அப்போது அந்த சமயத்தில் நம்ம பார்த்தீர்கள் என்றால் இப்போ 2024 கிமு 3102 இதை கூட்டி ப்ளஸ் 3000 கூட்டினா 9026 வருடங்கள் வருகிறது. அப்போது இந்த சமயத்தில் அகஸ்தியருக்கு வந்து 50 வயது இருக்குது என்று கொண்டால், அதாவது இன்றைய காலகட்டத்தில் 9026 வருடங்களுக்கு முன் அகஸ்தியருக்கு 50 வருடங்கள் இருந்திருக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அப்போது அகஸ்தியர் வந்து அந்த 50 வயசில் அவரோட வயசை கூடும்போது 9076 வருடங்களுக்கு முன்னால் ராமர் வந்து அவருடைய வனப்பருவத்தில் வந்து அவருடைய 26 வயதில் வந்து இவரை மீட் பண்ணுற எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்தாக்கா ராமர் வந்து 12 வருடங்கள் வனவாசம் செய்தபோது அவருடைய ஏஜ் 40 வந்து போர் புரியார் எடுத்துக்கிட்டா அப்போது பிசி 9052 வந்து ராமாயண வார் நடந்திருக்கான சாத்தியக்கூறுகள் இந்த சிம்பிள் டைம்லேருந்து உங்களை நான் கொடுக்குறேன். இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமாயணத்தில் இந்த சேது பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, அதனுடைய கார்பன் டேட்டிங் வந்து மினிமம் வந்து 7000 வருடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் 12300 வருடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அது மினிமம் வருடங்கள் எடுத்துட்டாவே இந்த டைம்லைனுக்கு மேட்ச் ஆகுது. எனவே ராமாயணம் கிமு 7028 நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய கணிப்பு. எனவே இந்த ராமாயண காலத்தில் மார்க்கண்டேயர் இருக்கிறாரு, அகஸ்திய முனிவர் இருக்காரு. இந்த மார்க்கண்டேயருக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் வஜ்ரங்காதன், ரத்னாங்கதன் இருக்கிறாங்க. அப்போது இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து ராமாயண காலத்துக்கு முன்னே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புலனாகிறது. அப்போ தென்னிந்தியாவின் வளர எவ்வளோ தொன்மையானது என்று இதிலிருந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த மார்க்கண்டேயர் கீழே வந்து பார்த்தா ஆஞ்சநேயர், ரேகா, சியவானன், அக்னிராசு, பிருகு, முருகன் அப்படியே வந்து இன்னும் பின்னோக்கி முருகன் வரைக்கும் இந்த டைம்லைன் போகுது. அப்போ இந்த டைம்லைன் வந்து எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். எனவே ஃபஸ்ட்டு தமிழ் சங்கம் வந்து எனக்கு தெரிந்து முருகர் அவர்கள் சிவனுடைய இதில் வழிகாட்டலின்படி கிமு 10,000
547 ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த செகண்ட் தமிழ் சங்கத்தை பண்ணுற பாண்டிய மன்னன் குறிப்பில் உள்ளது. இது வந்து கிமு 6107 ஸ்டார்ட் ஆகிருக்கும். தேர்ட் தமிழ் சங்கம் வந்து கிமு 2407 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போது கிமு 10,547 வருடங்களுக்கு முன்பே நமக்கு இங்கு தமிழ்ச்சங்கம் ஸ்டார்ட் ஆகிட்டு செழித்து வழங்கி இருக்கிறது அப்படின்ற தமிழ் இலக்கியங்கள் மூலம் நமக்கு சான்று கிடைச்சுள்ளது. இந்த டைம்லைன் கிட்டத்தட்ட 1350 வருஷம் இன்னும் கூட்ட வேண்டியிருக்குது. அந்த எரரில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போது கிட்டத்தட்ட 12,000 வருடங்களுக்கு முன்பு இங்கு நம்முடைய 12,000 பிசிக்கில் நமது முருகர் இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கான தென்னிந்தியாவில் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்து டைம்லைன் நம்ம எடுத்துருக்கிறோம். இது நம்ம மினிமம் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வாழ்ந்திருக்கலாம். பட் நம்முடைய புரிதலுக்காக நமக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த புராணத்தில் கிடைத்த விஷயங்களை வைத்து இந்த டைமில் கிட்டத்தட்ட முருகர் 12,000 பிசிக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. அப்போது செகண்ட் தமிழ் சங்கம் கிமு 6100 பிசியில் நடந்திருக்குது. இது வேந்தர் செலியன் என்ற மன்னர் பண்ணியிருக்கிறார். பிருகதால்பத என்ற சூரிய வம்ச கிங்கும் அதே மகாபாரதத்தில் பார்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அர்ஜுன சந்திரவம்ச கிங்கும் இங்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பாண்டிய வம்சத்தில் வேந்தர் செலியன் 6100 பிசி அது முன்னாடி இருக்கிறாரு. யார் மகாபாரதத்தில் பாடணும்னா சரங்கத்வாஜா அண்ட் தக்ஷா. இவர்கள் மலத்வாஜனுடைய பசங்க. அவருடைய மகள் தான் மீனாட்சி தேவியார். அப்போ இந்த புராணம் எவ்வளோ நமக்கு டைம்லைனை கொடுக்குது பாருங்கள். இதிலிருந்து நம்முடைய வரலாறு ரொம்ப தொன்மையானது. நம்ம தமிழர்கள் வரலாறு தொன்மையை இந்த திருவண்ணாமலை டீட்டெயில் ஆராய்ந்தாவே நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. எனவே வேதம் தெரிந்தவர்கள் புராணம் தெரிந்தவர்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணாக்கா அக்யூரேட்டாக நமக்கு இந்த கேப்பில் இல்லாத டைம்லைன்லாம் எடுத்து உண்மையான எக்ஸாக்ட் டைம்லைன் என்னன்றது நம்ம கணிக்க முடியும். இப்போ இருக்கிற விஷயங்களை வைத்து அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூறியுள்ளேன். இனி ஒவ்வொரு சித்தர்கள் வாழ்ந்ததை அந்த ஏஜ் நீங்கள் போய் பார்த்தாவே நான் குறிப்பிட்டுள்ள இந்த மென்ஷன்லேருந்து உங்களுக்கு இந்த வரலாறு எவ்வளோ தொன்மை புரிய வரும். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.